எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் பார்த்தோன்னே உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் கனவு கூட காணலை. ஏதோ ஒரு கண்டிப்பாக வந்து வருஷம் ஒரு 1 lakh to 50,000 சப்ஸ்கிரைபர் தான் வருவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 3.5 to 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகி வராங்க வருஷம். போன வருஷம் 3.5 லட்சம், இந்த வருஷம் 3.25 லட்சம். ஸோ அதுக்கு முன்னாடி 2.5 லட்சம், அப்படி வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 2021 தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இப்போ 2026, 5 வருஷத்தில் ஒரு எஜுகேஷன் சேனல் வச்சு 5 வருஷத்தில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வரும் கனவே காணலை. கண்டிப்பாக 10th 11th 12th எல்லா வருஷத்துக்காரங்களுக்கும் சரி, இப்போ படிக்கிற வருஷத்துக்கும் சரி, படிக்க போகிற வருஷ பசங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது. எனக்கு தெரியும் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்காக தான். என் வாழ்வாதாரமே இது தான். அப்படிங்கிறதுனால நான் டெய்லி ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோமா? என்னென்னா, எனக்கு எப்படி ட்ரீட் கொடுக்குறதுன்னு தெரியல உங்களுக்கு. பட் ஆனால் வந்து ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பணம் நம்மக்கிட்ட இல்லை. பட் விஷயத்துக்கு வருவோம். ட்ரீட்டு உங்களுக்கான ட்ரீட் வந்து இந்த கோல்டன் பட்டனே வச்சுக்கலாம். கோல்டன் பட்டன் கடந்துருச்சு, அதை காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கிறேன் சர்ப்ரைஸாக. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜேர்னியை பற்றி பேசி அப்படியே மொக்க போடல விரும்பல. ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நான் அடித்து சொல்லுவேன், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கிடையாது. நீங்கள் பார்க்குறதுனால மட்டும்தான் நான் ஹிட் ஆனேன். அண்ட் நீங்கள் விருப்பப்படுறதுனால மட்டும்தான் நான் ஹிட் ஆனேன். மித்தபடி எந்த காரணமும் கிடையாது. அண்ட் நான் கடந்து வந்த ஜேர்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா ஒரு மாதிரி ஆகிடுவேன். அதனால தான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. பட் ஆனால் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஐ திங்க் மைத்திலி மேக்ஸ் மேடம் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 மில்லியன். அண்ட் ஆல்சோ கல்விமினி நல்லா பண்ணுவார் அவருமே வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாம தான் நினைக்கிறேன் 1 மில்லியன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்காகவும் நான் சந்தோஷப்படுறேன், நானும் சந்தோஷப்படுறேன். மென்மேலும் நிறைய யூடியூப் சேனலும் வாங்கணும். எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா சொல்லித்தராங்க, எல்லாருமே நல்லா வேறு லெவலில் இப்போ எல்லாமே ஒரு போட்டி ஆகிப்போச்சு. அண்ட் சூப்பராகவே இருக்குது அது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நிறைய எல்லா விஷயம் போய் சேருது இப்போது. அதனாலே ஒரு 50% ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு தான் நான் சொல்லுவேன். 12th படிக்கிறீங்க, 10th 11th படிக்கிறீங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூலில் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் கற்றுக்குறீங்க. அண்ட் ஸ்கூலில் சொன்னாலுமே யூடியூப்பில் வந்து ஒரு வாட்டி கற்றுக்குறீங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இன்னி போட போகிற வீடியோ வந்து 12th வந்து கரியர் கைடன்ஸ் வீடியோ. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் போடுவேன். அண்ட் 11th 12th பற்றின வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் ஏன் போடுறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் காரணம் கிடையாது. வந்துடும், நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, வரும் டெய்லியும். அண்ட் அதே மாதிரி 10th கரியர் கைடன்ஸ் வீடியோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும், நாளைக்கு காலையில் வந்துடும். அது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வருது. 10th வந்து அடுத்தது 11th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பற்றி பேசுவோம். அண்ட் 12th பேப்பர் கரெக்ஷன் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 daysலாம் முடிச்சுருவாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கும். ஆன்சர் கீ வந்தோடனே என் கையில் வந்தோடனே என்கிட்ட கிடச்சோன்னே வந்துருச்சுங்கிறாங்க. என் கையில் கிடச்சோன்னே நான் போஸ்ட் பண்ணுற இதுக்கெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் இருக்குன்னு. ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 1 லட்சத்துக்கு தந்தாங்க சில்வர் ப்ளே பட்டன். இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஆனால் கோல்டன் ப்ளே பட்டன் வெயிட்டே இல்லை, என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அந்த வெயிட் இருந்தாலும் சரி, வெயிட் இல்லை, அந்த கிரெடிட் தான் நமக்கு முக்கியம். ஸோ இதுதான் அந்த சில்வர் ப்ளே பட்டன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அன்பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வாங்கினாங்க. அன்பாக்ஸ் அவங்க தாறுமாறாக பண்ணிட்டாங்க பாவம். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நிறைய பேர் கேட்டிங்க, சார் ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நல்லா தான் இருக்குது. நேற்று ஹாஸ்பிட்டல் போய் ஒரே அக்கப்பூர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிஞ்சு ஸ்டண்ட் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. அனஸ்தீஷியா கொடுத்தது, அனஸ்தீஷியாவே கொடுக்காமல் எடுத்துக்கலான்னாங்க. நான் தான் அனஸ்தீஷியாலாம் போட்டு எடுத்தேன். இட்ஸ் ஃபைன். நான் சாயங்காலமே ரிலீவ் ஆகிட்டேன். ஓரளவுக்கு நான் க்யூர் ஆகிட்டேன். நல்லாவே இருந்துச்சு. மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் அதனால தான் நைட்டு வந்து அந்த வீடியோ போடணுமே, கரியர் கைடன்ஸ் வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு வந்து போட்டேன். அண்ட் இப்போ நல்லாவே இருக்கேன்.
உங்கள் அருளால். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருமே கேட்டிங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் ப்ரேயர் எனக்கு வீண் போகலை. ஸோ இங்கே பாருங்கள், ஏதோ சர்டிஃபிகேட் வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. 1 மிஷின் 1 சேனல் 1 மோர் திங் 1 million subscribers. Congratulations. You may have started with just a few viewers, but your voice, passion, creativity have now touched the lives of people around the world, and the community that you have built is enriched by the stories that you have shared us. By you bring people together. To honor this milestone, we are proud to present you with the Gold Creator Award. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சர்டிஃபிகேட்டு ரொம்ப சந்தோஷம். சில்வர் ப்ளே பட்டன்லையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுதான் நம்மளுடைய கோல்டன் ப்ளே பட்டன். இருங்க சரியாக காட்டுறேன், எனக்கு எல்லாமே கையில் வைக்க முடியல. அண்ட் இது ஏதோ ரெக்கக்னைஸ் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க, என்னமோ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அது பிரிவு மாட்டேது. இதுதான் இது வந்து அந்த பெட்டி, அதை வந்து சரி வச்சிடலாம் அந்த பாக்ஸு. ஸோ என்னமோ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல, சும்மா ஒரு கார்டு தான் நினைக்கிறேன், எதுவுமே இல்லையா. சொசைட்டி அவார்டுன்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் நமக்கு தேவை. presented to விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் பாசிங் 1 million subscribers. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இல்லவே இல்லை. தெரியுதா? வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. அண்ட் ரொம்ப ஹாப்பி, உங்களுக்காகவும் ஹாப்பி, எனக்காகவும் ஹாப்பி, என்னை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அவார்ட்னால் இதுதான் இருக்கும். நிறைய அவார்ட்ஸ் நான் வாங்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. அண்ட் நீங்கள் எனக்கு நடத்தி வச்சுருக்கீங்க. எமோஷன் ஆகுது, பட் எமோஷன் ஆனால் உங்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக நான் எமோஷன் ஆக மாட்டேன். அண்ட் நான் கடந்து வந்த பாதை அவ்வளோ கடினம். எங்கே பார்த்தாலும் டிமோட்டிவேஷன் இல்லை, எதுக்குமே லாய்க் ஆக மாட்டேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ எப்படி மேலே வருவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா டிமோட்டிவேஷன். என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன சொன்னாங்கன்னா, நீ எஜுகேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற, இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு பாட்டு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் பசங்க இல்லை, எஜுகேஷன் சேனல்னால் உன்னை பார்த்து யார் வரப்போகிறா அப்படின்னாங்க. உனக்கு ஆப்போனண்ட்டாக பெரிய பெரிய சேனல் இருக்காங்க, நீ எல்லாம் எப்படி அடிக்க போகிற அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை ஒரு ஆளாக்கி நீங்கள் வந்து நிறுத்த வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஈவன் தோ என் பேரண்ட்ஸுமே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுமே வேறு வேலை இருந்தால் போய் பாடுறா, வேலைக்கு போகிறத வேலையை பாரு, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, ஏதோ சைடில் வச்சுக்க வேண்டியது, மெயினாக இதை வச்சுக்கிட்டு அலையிற, ஏதோ காசு சம்பாதிக்கிற வழியை பாருனாங்க. ஆனால் இன்றைக்கி தான் இதே மெயினான விஷயமா எனக்கு ஆகுமான்னு நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு மெயின் விஷயமா எனக்கு ஆனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போது ஒரு கரியர் கைடன்ஸ் பாத்தெல்லாம் போயிட்டுருக்கேன். ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வந்து நம்பி சேனலை பார்த்து எனக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் அவங்க இல்லைனா நான் இல்லைனா அவங்க இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சோஷியல் எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ போட முடியல, ரொம்ப ரொம்ப சாரிப்பா, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன் நிறையா டிமோட்டிவேஷன். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நிறையா பேர் நம்மளை கேவலப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம பாதையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், எவனையும் மதிக்கக்கூடாது. நமக்கு இடையூறும் வரும். நம்ம பெரிய அழகாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போக நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எவனாவது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் போயிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ எனக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஆனாலும் நான் கண்டுக்க மாட்டேன். நான் வந்து என் பாதையில் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் போயிட்டே இருப்பேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது டெடிகேட்டட் ஃபார் யூ ஒன்லிடா. நான் வந்து என் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து என்னுடைய வெல்விஷஸ்க்கோ யாருக்கோ சொல்ல மாட்டேன். உங்களுடைய இது இல்லாமல், உங்களுடைய சொல்ல முடியல, உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் இல்லை. நான் வெறும் பிச்சைக்காரன் தான். உங்கள் ஆதரவு இல்லைன்னா, ஏன் பெரிய வேர்டு யூஸ் பண்ணுறேன்னா, அந்தளவுக்கு நான் கீழேருந்து மேலே வந்திருக்கிறேன். ஸோ என்னையெல்லாம் தூக்கி வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கான ரிவார்டு தான் இது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவார்டு நான் காட்டி சீனை போடணும் இல்லை வந்து பெருமையாக சொல்லணுங்கிறனால, இது உங்கள் ரிவார்டு, இது நம்ம ரிவார்டு. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நான் பேசணுன்னு வந்தேன். ஆக்சுவலாக சந்தோஷமாக பேசணுன்னு வந்தேன். அண்ட் நான் வந்து இப்போது ரொம்ப எமோஷனாக நான் இருக்கிறேன். ஏன்னா என்ன காரணம் கேட்டேன்னா, ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மீண்டு வரவும் விட மாட்டாங்க சில பேர். அண்ட் பக்கத்தில் இருக்கும் கூட சப்போர்ட்டாக இல்லைன்னா எப்படி? கண்டிப்பாக கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், இது எஜுகேஷன் சேனல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது மச்சி, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதை பாரு, இல்லை டியூஷன் சென்டர் போடுறத பாரு, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. யூடியூப் சேனல்லாம் பெரிய பிளாட்ஃபார்மு, அதெல்லாம் பெரிய ஆளு இருக்கிறது, அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இது எப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. கிரெடிட்ஸ் கோஸ் ஃபார் யூ. எல்லா வருஷம் மாணவர்களுக்கும் 2021 2026 வரைக்கும் உள்ள 10th 11th 12th எல்லா பேட்ச் மாணவர்களுக்கும் பொன்னான நன்றிகள்.
நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை தம்பி. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. எல்லோரும் நல்லா வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. நிறைய பேர் முடித்தவங்க, நிறைய பேர் ஃப்யூச்சரில் நல்லா படித்து வேலைக்கு போவீங்க. அண்ட் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவீங்க. கன்ஃபார்மாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கும் தம்பி. அண்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம், என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து மாவாட்டினவங்க, மண்ணெண்ணெய் கேன் தூக்கினவங்க. இதை வச்சு தான் ஏதாவது என்னை வந்து படிக்க வைப்பாங்க. மாவாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாவம் ஒரு மாதிரி ஆகி இன்றைக்கி வந்து 65 வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்கு. அவங்க பழைய மாதிரி கிடையாது, பட் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்காண்டியாவது நான் வந்து பெரிய லெவலில் பெரிய ஆளாகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்போவுமே அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிக்க வச்சு இவன் இன்ஜினியராக போலையே, யூடியூப் சேனலில் வந்து யூடியூபராக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஆகணும் அவங்களோட ஆசை. பட் ஆனால் இன்ஜினியர் ஆகலை அப்படிங்கிறது ஒரு துக்கமாக இருந்தாலும் அவங்க இப்போ ரொம்ப பெருமையாக இருக்காங்க. அட்லீஸ்ட் மாணவர்கள் வந்து என்னை நம்பி நல்லா படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்ஜினியர் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக போச்சு. பட் அதோட கிரெடிட்ஸ் வச்சு தான் இப்போ கரியர் கைடன்ஸும் போட்டுட்ருக்கிறேன். பட் ஆனால் வந்து என்னோடய இன்ஜினியரிங்கும் வீணாக போகல. நான் எஜுகேஷனில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே என் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் பலனடைஞ்சிங்க. ஸோ கண்டிப்பாக டெடிகேட் ஃபார் மதர் ஆல்சோ அண்ட் ஆல்சோ உங்களுக்காகவும் தான். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கு வெறித்தனமும் ஆகுது, அதே சேம் டைம் எமோஷனும் ஆகுது. ஸோ நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நம்மளோட தராது, நம்மளோட தரம். நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். நீங்கள் இல்லைனா நான் இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தரம் வெற்றி. எஸ், இப்படி தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து அடிபட்டு வந்திருக்கிறேன். இப்போ கூட போராட்டம் நிற்கலை. கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட இருக்கணும். ஓகேவா? எல்லோரும் அன்பாக்சிங் வீடியோ வந்திருப்பீங்க. பட் இது அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் தான் வந்தேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சேனல் உங்கள் கூட என்றைக்குமே வாழ்க்கையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வழக்கம் போல் வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே தேவை. லைக் பண்ணுங்கள். திடீர்னு நான் வந்து ஏதோ எமோஷனாக பேசினா மன்னிச்சிருங்க. அண்ட் திரும்ப ஒரு முறை எஸ், உங்களுக்காக தான். ஓகேவா? தேங்க்யூ.